இன்று நாம் கற்க இருக்கும் முத்திரை சங்கு முத்திரை. அதாவது நமது உடலில் சங்கு என்பது இந்த பகுதி, இதுதான் சங்குன்னு சொல்லுவாங்க. தொண்டை பகுதியில் அது இருக்கும். இந்த இடத்துல ஆன்மீகத்தில் விசுக்தி சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த இடம்தான். ஸோ இந்த சங்கு முத்திரையினுடைய பயன்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த சங்கு முத்திரை செய்வதனால் குரல் வளம் மேம்படுகிறது. அதே போல் தொண்டையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அதே மாதிரி இந்த திக்குவாய் பிரச்சனை சில பேருக்கு இருக்கும். இந்த முத்திரை செய்வதனால் இந்த திக்குவாய் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை சரியாகுது. அதே போல் உடம்பில் எந்த இடத்துல எரிச்சல் இருந்தாலும் இந்த முத்திரை செய்கிறதுனால அது சால்வ் ஆகுது. குறிப்பாக கால்களில் எரிச்சல் இருக்கும், உள்ளங்கால்களில் எரிச்சல் இருக்கும். அது இந்த முத்திரை செய்வதனால் நீங்குது. இந்த அற்புதமான சங்கு முத்திரையை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். இதுவும் 5 விரல்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு முத்திரை தான். பாருங்கள், இந்த இடது கையை இப்படி வைத்து கொள்ள வேண்டும். இந்த கட்டை விரல், இடது கை கட்டை விரல் மீது வலது கையை கொண்டு இப்படி பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொண்டு இந்த இடது கையை இப்படி நேர் செய்து ஆள்காட்டி விரல், இடது கையினுடைய ஆள்காட்டி விரல் மற்றும் நடு விரலோடு கட்டை விரலை இப்படி இணைத்து மற்ற 2 விரல்களை இப்படி மூடி பிடித்து கொள்ள வேண்டும். இதுதான் சங்கு முத்திரை. பாருங்கள், இதுதான் சங்கு முத்திரை. இந்த அற்புதமான முத்திரையை மறுமுறை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். நேராக நிமிர்ந்து அமருங்கள். ஆழமான சுவாசம் எடுத்துக்கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இடது கை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். வலது கை கொண்டு இப்படி பிடித்துட்டு இடது கையை நேர் செய்து மோதிர விரல் மற்றும் நடுவிரல் மத்தியில் இந்த கட்டை விரலை இப்படி இணைக்கணும். இணைச்சிட்டு இப்படி பிடிச்சிக்கணும். மார்புக்கு நேர இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கலாம். விடுவிச்சுக்கலாம். இதுதான் சங்கு முத்திரை. அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றொரு அருமையான முத்திரையை கற்கலாம். நன்றி, வணக்கம்.